இப்ப நம்ம நீர் மாங்கால வந்து நெறைய வெரைட்டிஸ் நான் காமிச்சுட்டே இருக்கேங்க உங்களுக்கு. மசாலா மாங்கா காமிச்சாச்சு, கொத்தமல்லி மாங்கா காமிச்சாச்சு, நீர் மாங்கா போடுறது எப்படின்னு காமிச்சாச்சு. சரிங்களா? நம்ம மாங்கா மொத்தமா தான் வாங்குவோம். அப்படி வாங்குறப்ப கொஞ்சம் சுமாரா, அதாவது கொஞ்சம் பழுத்த மாரி, அதுலயே ஏதாவது 1, 2 ரிஜெக்டட் பீஸ் ஆட்டம் நமக்கு மைண்டுக்கு பட்டா, பட் ஆனா இது உள்ள நல்லா இருக்கும். கட் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள நல்லா இருக்கும். அது மாதிரி ரிஜெக்டட் பீஸ்னு மைண்டுக்கு படுறத வந்து நம்ம எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ணிட்டு அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப டேஸ்டா பண்ணலாம். இது கூட வந்து நல்லா கெட்டி தயிரா அதை ஊத்திடலாம். சரிங்களா? நிறைய கெட்டி தயிரை ஊத்திடலாம். ஊத்திட்டு அதுக்கு ஒண்ணுமே கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமா தனி மிளகாத்தூள் போட்டுடலாம். போட்டு கலந்துட்டு ஒரு நாள் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இதுக்கு காரமும் ரொம்ப தேவையில்லை, மைல்டா இருக்கலாம். இந்த ஜூஸ் வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இந்த மாங்காவை தயிர் சாதம், உப்புமா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாங்க. இவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா 5 மினிட்ஸ்ல ஈஸியா பண்ணிடலாம். இது வந்து ஒரு 2 டேஸ் வெளியே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 10 டேஸ்க்கு வந்து நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிள். ஆஸ் வெல் நம்ம வந்து கொஞ்சம் சுமாரா இருக்க மாங்காவையும் நல்லா யூஸ் பண்ணிடுறோங்க. எல்லாரும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.